என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்று பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும், உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே இன்றைக்கு ஒரு நல்ல பதிவாக, ஒரு முக்கியமான பதிவாக, நம்முடைய எண்ணங்களை எப்படி தூய்மைப்படுத்துவது, எப்படி அதை நன்றாக வைத்துக் கொள்வது, எப்படி அதை உறுதியாக வைத்துக் கொள்வது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு என்று வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். சாயப்பாவுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நல்ல எண்ணத்தையே கொண்டிருப்பார்கள் என்பதிலே எள்ளளவும் ஐயம் இல்லை. ஏனென்று சொன்னால், சாயப்பாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக சச்சரித்திரத்தை படித்து கொண்டே இருப்பார்கள். சச்சரித்திரத்தை படிப்பவர்கள் சத்தான வாழ்க்கையை வாழ்வார்கள், சத்தான மனதை கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு சில தவறுகளை அவர்கள் செய்திருந்தாலும் கூட அந்த தவறுகளை அவர்களே எண்ணி பார்த்து, இந்த தவறு இனிமேல் நடந்துவிடக்கூடாது என்கின்ற முயற்சியை அவர் எடுத்து நல்ல விதமாக நடைபோடுவதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் சாயப்பானுடைய பிள்ளைகள். அதனால்தான் அவருடைய எண்ணங்கள் நலமாக இருக்கும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். அவர்கள் வழியெல்லாம் நலமாகும், வாழ்வெல்லாம் நலமாகும். அதுபோல ஒரு சின்ன ஒரு குரு, அந்த குருவை பார்த்து ஒரு சின்ன கதை பாருங்களேன். ஒரு நாள் குருவை பார்க்க ஒருவர் சென்றிருந்தார். அவர் பாதம் தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் பாதத்தை கழுவி பின்பு குருவை பணிந்து வணங்கி நின்றார். அவரை மேலும் கீழுமாக பார்த்தவர் ஏதோ எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறாய் போல என்று முகத்தை பார்த்து கேட்டார். அந்த ஆளும் மௌனமாக ஆமாம் என்று தலையாட்டிவிட்டு மெல்ல ஆரம்பித்தான். நான் நினைப்பதெல்லாம் நடந்தாக வேண்டும், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி பார்த்தீர்களானா? நான் நினைப்பதெல்லாம் நடந்து ஆகவே வேண்டும், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். நம்முடைய குரு புன்முறுவலாக சிரித்துக் கொண்டே அவனை அருகிலே அழைத்தார். மெல்ல அவன் தலையை கோதிவிட்டு கன்னங்களை தட்டி கொடுக்க, அவனுக்கு முணுக்கென கண்களிலே எட்டி பார்த்த கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டு, என் சிஷ்யன் கலங்கக்கூடாது என்று ஆறுதல் படுத்தினார். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், பொறுமையாக கேள் என்று அவர் ஒரு கதையை அவனிடத்திலே சொன்னார். ஒரு ஊர்ல ஒரு இளவரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போனான். வழியிலே அவன் பரிவாரங்களை விட்டு வழிதவறி போய்விட்டான். அவர்களை தேடி தேடி காட்டுக்குள் ரொம்ப தூரம் போய்விட்டான். ரொம்ப களைப்பு, பசி, தாகம், கொஞ்சம் பயம் வேறு ஒட்டி கொண்டது. சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து விட்டான். அது ஒரு கற்பக விருட்சம், கற்பக மரம். நம் மனத்திலே நினைப்பதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கின்ற அற்புதமான சக்தி கொண்ட மரம். ஆனால் அது அந்த இளவரசனுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப தாகமாக இருக்கிறதே, கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று அவன் நினைத்தான். சற்று திரும்பி பார்த்தால் அந்த மரத்துக்கு அடியிலே ஒரு சிறு குழி, அதிலே குமிழிட்டு கொண்டு நல்ல தண்ணீர் பொங்கி வந்து கொண்டிருந்தது. அதை தாகம் தீர குடித்தான். சற்று நேரத்திலே பசி வந்தது. ஏதாவது சாப்பிடுவதற்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று அவன் நினைத்தான். அந்த மரத்திலே இருந்து சுவையான சில பழங்கள் விழுந்தன. அவனுக்கு இருந்த பசியிலும் களைப்பிலும் என்ன ஏது என்று நினைப்பதற்கு நேரமே இல்லை. அந்த பழங்களை உண்டு பசி ஆறினான். பிரயாண களைப்பு, உண்ட மயக்கம், தூக்கம் கண்ணை சொக்கி கொண்டு வந்தது. அடடா அடடா, இப்ப பஞ்சு மெத்தையோடு ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். உடனே ஒரு கட்டில் வந்து விட்டது. அதில் ஏறி படுத்தான். காலெல்லாம் வலிக்கிறது.
பிடித்து விடுவதற்கு ஒரு அழகான இளம்பெண் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். டங் என்று ஒரு பெண் தோன்றி அவன் காலை மெல்ல வருடி விட்டாள். அவன் அசந்து தூங்கினான். திடீரென்று மொழி புந்து வெடித்து கொண்டான். என்னடா இது, நாம் நினைக்கிறது எல்லாம் நடக்கிறது. ஒருவேளை இது ஏதாவது பிசாசோட வேலையாக இருக்குமோ? அந்த பிசாசு இங்கு வந்து விட்டால் என்று நினைத்தான். டங் என்று ஒரு பெரிய பிசாசு வந்தது. கற்பக மரம்தான் நினைத்ததெல்லாம் கொடுக்குமே, அதனால் ஒரு பிசாசும் வந்து விட்டது. ஐயோ, இந்த பிசாசு நம்மை கடித்து தின்று விடுமோ என்று நினைத்தான். அவன் நினைத்த மாதிரியே அந்த பிசாசு அவனை கடித்து தின்று விட்டது. இப்படி நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் நாம் பிசாசின் வாயிலே தான் போய் விழுவோம் என்று சற்று நிறுத்தியவர் பிறகு தொடர்ந்தார். நல்ல பெண் என்றுதான் நினைத்து திருமணம் செய்து கொள்கிறார். இவள்தான் வேண்டும், இவள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிறார். திருமணம் முடிந்தவுடன் ஐயோ, இவளுக்கா ஆசைப்பட்டேன் என்று தெரிந்து கொள்கிறார், நொந்து கொள்கிறார். ஆசை ஆசையாக வீட்டை வாங்குகிறார், கட்டுகிறார். அக்கம் பக்கம் தொல்லை, ஏண்டா இங்கோ வந்தோம் என்று ஆகிவிடுகிறது. பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் திரும்பி பார்க்காமல் போய்விடுகின்றன. மனம் கிடந்து கவலையிலே உழல்கிறது. இப்படி இப்படி வேண்டும் வேண்டும் என்று கேட்டதெல்லாம் பின்னாடிலே வேண்டாம் வேண்டாம் என்று மறுதளிக்கும்படி ஆகிவிடுகிறது என்று சொல்லிவிட்டு சற்று நிறுத்தியவர், கடவுளுக்கு தெரியாதா? சாயப்பாவிற்கு தெரியாதா நமக்கு என்ன வேண்டும் என்று? சாயப்பாவை பார்த்து ஒரு கேள்வி, அவனை பார்த்து கேள்வி கேட்டார். அவனுக்குள் ஞானம் பிறந்தது. பிறகு அவருக்கான பணிவிடைகளை செய்துவிட்டு திரும்பவும் குருவின் காலடியை தொட்டு வணங்கிவிட்டு அவன் இருப்பிடம் நோக்கி திரும்பினான். இதைத்தான் மாணிக்க வாசகர், அவரும் ஒரு குருதான், அவர் சொன்னார், அவன் பார்த்து செய்யட்டும், அவன் பார்த்து செய்யட்டும், இன்று எல்லாவற்றையும் அவனிடத்திலே விட்டுவிடு என்று சொல்லுகிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினன் அல்லால் வேண்டும் பரிசொன் ருண்டெனில் அதுவே உந்தன் விருப்பமன்றே என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதுபோல வேண்டத்தக்கது எல்லாம் சாயப்பா அறிவார். நமக்கு வேண்டியது எல்லாம் அவரே தருவார். நமக்கு வேண்டியது எல்லாம் நம்பிக்கை, பொறுமை என்கின்ற இந்த 2 வாசகங்கள் தான். இந்த 2 ரத்தினங்களையும் நாம் வைத்து கொண்டோமானால் நாம் நம்முடைய வாழ்வெல்லாம் சிறக்கும், வழியெல்லாம் சிறக்கும். பிறகென்ன, நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் சாயப்பா வந்து கொண்டே இருப்பார், வந்து கொண்டே இருப்பார். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.